தட் இஸ் மெயின் ஒர்க். அவங்க ரைட்டர்ஸ் பண்றது இஸ் மெயின் ஒர்க். அதுக்கப்புறம் நம்ம அந்த எந்த அளவுக்கு வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்றது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இங்கிலீஷ் டு தமிழ் பண்ணும்போது இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹிந்தி டு தமிழ் பண்றதோ, தெலுங்கு டு தமிழ் பண்றதோ, எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக்னஸ். ஓகே. ஸோ வி ஆர் கெட்டிங் எப்படி சொல்றது, லாட் ஆஃப் ஃபிளேவர்ஸ் ஹவ் வி ஹாவ் டு ரெண்டர். Yes, and you've done so many voices. Like Janvi Kapoor also you have done. ஜான்வி கபூருக்கு தேவரா படத்துல டப் பண்ணியிருந்தேன். Yes, and எப்படி நீங்க அந்த மாடுலேஷன்ஸ் மாத்துறீங்க? லைக் இவ்ளோ ஆக்ட்ரஸ் பண்றாங்கல்ல, அப்ப பண்றப்போ எப்படி அந்த டோன் நீங்க எடுப்பீங்க? How do you do that? அதான் நான் சொல்றேனே, அவங்களோட ஐ திங்க் இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ இப்போ வந்து அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ராப்பர்லி. இப்போ பிஃபோர்னா ஒரு வாய்ஸ் டெஸ்ட் இருந்தாலே வந்து ஐ ஜஸ்ட் கோ த்ரூ தேர் இன்டர்வியூஸ் டு கெட் அன் ஐடியா. அது அப்போவே தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைலட் போய் கேட்டோடனே தெரிஞ்சிடும். பட் என்னோட சைட்ல இருந்து ஏதோ ஒரு ஹோம் ஒர்க் பண்ணலாமே, பட் மற்றபடி எந்த ஹோம் ஒர்க்கும் பண்ண முடியாது நம்ம இருக்கிற இந்த ஃபீல்ட்ல. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் ட்ரை டு கெட் அன் ஐடியா ஆஃப் ஹவு தேர் வாய்ஸ் சவுண்ட்ஸ். எவ்ரி திங் இஸ் வித் ஹவு ஐ எம் கெட்டிங் இட் இன் மை மைண்ட் as to how it sounds. அதை கேட்டுட்டு ஐ ட்ரை டு reciprocate and reproduce it the way it is. Yeah, அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் தின் பண்ணணுமா, இல்லை கொஞ்சம் டீப் பண்ணணுமா வாய்ஸ், அந்த மாதிரி பண்ணுவேன்.